அட்லீஸ்ட் எதுக்காக இப்படி அவர் பண்ணாரு அத்தான ஒரு கேள்வியாவது அதை கேட்டிருக்கா? ஆமாண்டி, ஒரே ஒரு போன் போடு சீக்கிரம். கேட்டி, என்னாச்சு? கேட்டி, என்னாச்சு டி? எடுக்க மாட்டேங்கிறான். ஏட்டி, எதுக்கும் இன்னும் ஒரே ஒரு தடவை போன் போடுடி. வண்டி ஓட்டுதப்ப அவன் கவனிக்காம இருந்திருப்பான். உசுரே போற நிலைமையா இருந்தாலும் நான் போன் பண்ணா அவன் எடுப்பான். இப்ப அவன் எடுக்கலன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். மா, என் பேக்ல எடுத்து உள்ள வை. டேய் வாடா, எனக்கு லேட் ஆயிடுச்சு. அக்கா, எனக்கு என்னமோ இது இவங்க வேலையா தான் இருக்கும்னு தோணுதுக்கா. ஆமா, நிச்சயம் இவங்க தான் இதுல ஏதோ பண்ணிருக்காங்க. ஏட்டி, நீ சொன்ன கேளுடி. எனக்கு டைம் ஆச்சு. சிவபாலா வா. ஏட்டி, ஐயோ, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. பாக்யா, என்ன நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? இந்த பேக்கெல்லாம் யாரு எடுத்து வைப்பாங்க? பார்த்து விழுந்துட போற என் மேல உள்ள கோவத்துல. உண்மையிலேயே நீ பெரிய ராஜதந்திரி தாம்ல. அந்த வெறும் பையன் பரணியோட போனை எடுத்திருந்தான்னு வச்சுக்க, நம்மளோட கதை அதோட முடிஞ்சிருக்கும்ல. எடுக்க மாட்டாங்கா. அந்த தைரியத்துல தானே நான் இம்புட்டு பெரிய ஆட்டத்தை காட்டுதேன். இத பாரு, பரணி ஒண்ணும் அவன் மேல பெருசா கோவப்பட்ட மாதிரி தெரியலையே. கோவப்படலைன்னா என்ன அர்த்தம்? கோவப்படக்கூடாது, அதுக்கு அவன் தகுதி இல்ல, வெறுத்துட்டான்னு அர்த்தம். நீ கவலையே படாதக்கா. நாம போட்ட திட்டம் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு. சரி சரி, அடுத்த பிளான் என்னல? கொஞ்சம் ரோசனை பண்ணி விடு. ரோசனை பண்ணணும். யோசி யோசி, நல்லா யோசி. கனி அக்கா, துணியை கொண்டு வா. இத வாரே. எலிச்சமோ, உனக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு? என்னத்துக்குள்ள இப்படி செய்த? அத்தை, 2 பேருக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? நான் உன்கிட்ட பேச வரல. எலை, உன் மனசுல என்னல நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னத்துக்கு பரணியோட துணி எல்லாம் பேக்ல அடிச்சு என் வீட்டுக்கு முன்னாடி வீசிட்டு போன? என்னது? நான் வீசிட்டு போனேனா? அதுக்கு என்னல அர்த்தம்? என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ மாட்டு வந்து உளறிட்டு இருக்க. மா, நான் தான் அப்பதிருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம்ல, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டு கடுகு மாதிரி பொடுப்புடன் பொடிச்சுக்கிட்டு இருக்க. அதான் நீ சொல்லத்தான் என்ன நடந்ததுன்னு. சொல்லல, என்னல நடந்துச்சு? உன் புருஷங்காரன் மண்டைய உடைக்காம திருப்பி அனுப்பணும் பாத்தியா, அதுதான் நடந்துச்சு. என்னது? அந்த மனுஷன் இங்க வந்தாரா? மா, சும்மா வரல. உன் பொண்ணு அவளோட ஒரு பொருள் கூட இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பினாலாம். அம்புட்டியும் சண்டை போட்டு வாங்கிட்டு போனாரு. என்னல சொல்லுத? மா, பாத்தியா, நான் தான் சொன்னோம்ல, இது பூரா உன்னோட புருஷனோட வேலை தான். அப்பவே சொன்ன இந்த சகுனி வேலைலாம் அவர் தான் பண்ணிருப்பாருன்னு. அத்தை, அண்ணன் எதுக்கு பரணியோட துணியை உன் வீட்டு வாசல்ல வந்து எரிய போகுது? அம்புட்டு கூட அண்ணனுக்கு அறிவில்லைன்னு நினைச்சிட்டியோ? அது ஒண்ணு இல்ல மைனி, அந்த ஆள் வந்து 4 வார்த்தை உணர்ச்சி வசமா பேசிட்டு போயிட்டாருல, உடனே எங்க அம்மாக்கு சாமி வந்துருச்சு. அதான் இங்க வந்து தலை விரிச்சு ஆடாடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கா. விடிஞ்சும் விடியாம இந்த வீட்டு முன்னாடி வந்து நின்னு துணியை கூட அம்பிட்டு பேச்சத்த பரணி அண்ணன் நேர்ல வர சொல்லி சொன்னதுக்கு என்ன அம்பிட்டு கேடு கெட்ட வார்த்தையை சொல்லி ஏசினாரு தெரியுமா? நாசமா போனவர் அப்படியே பேசினாரு. அவன் நாக்குல சாதாரண விஷம் கிடையாது,
கருணாக விஷம் வச்சிருக்கான். ஒவ்வொரு வார்த்தையும் வெடுக்கு வெடுக்கு நாக்க புடுங்குற மாதிரி பேசுறான். ஏதோ இந்த நிக்காம பாரு மருமவன், அவன் புண்ணியத்துல உயிரோட போயிருக்கான். இல்லைன்னா என் மாமா அவனை வெட்டி சாச்சிருப்பான். அந்த ஆள்லாம் ஒரு மனுஷன். அவர் வார்த்தையை நம்பிக்கிட்டு அத்தான் வீட்டுல சண்டை போட வந்திருக்க பாரு. ஒன்னைய சொல்லணுமா மா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலமா. சட்டு புட்டு கோர்ட்ல கேஸ போட்டு அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணி விடுமா. பரணியும் அவங்க அப்பா சொல்றதுதான் நம்புதா. அவகிட்ட நீ ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல சம்மு. அத்தா நீ என்ன நினைக்க? அந்த ஆள் சொல்ற வார்த்தைகளெல்லாம் நான் நம்புற ஆளா நானு? உடனே நீ தான் உன் அப்பனை அனுப்பி வச்சான்னு பரணிக்கு போன் அடிச்சா அவ எடுக்கல, என்ன பண்ண சொல்லுத? சரி, அவ தான் எடுக்கல, பதிலுக்கு அவ கூப்பிட்டாளே, அப்ப நீ எடுக்க வேண்டியது தானே? ஏன் எனக்கு மட்டும் ரோசா இருக்காதா என்ன? அதுதான் எடுக்கல. பைத்தியக்காரா, இத வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. அது புரியுதா உனக்கு? 2 பேரும் பேசாம இருக்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லி மூட்டி விடுதாரு அந்த ஆளு. அத்தை சொல்லுதான் கேளு, தயவு செஞ்சு பரணி கிட்ட நீ பேசல. பேசினா தீராத பிரச்சனைன்னு ஏதாச்சும் இருக்கா? அத்தான் அப்பாக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் பூந்து விளையாடுவாரு. இப்ப நீயும் அக்காவும் ஒரு ரோடே போட்டு கொடுத்துருக்கீங்க. அவரை நடுவுல நுழைய விட்டாதீங்க அத்தா, ப்ளீஸ். ஹெலே, பரணி கிளினிக்கு தான் போயிருக்கா. நீ போய் அவளை கூட்டிக்கிட்டு வா. ஏன் முன்னாடியே 2 பேரும் பேசி தீர்த்துக்கங்க. ஏன் அத்தை, எதுக்காக அண்ணன் அவளை தேடி போகணும்? அண்ணன் ஒன்னும் தப்பா பேசலையே. அவளை தானே கொச்சுக்கிட்டு போனா, அப்ப அவளை தானே வரணும். கேட்டி, நீ உன் வாயை திறக்காத, அம்பிடுத்தான் சொல்லுவேன். என் வயிறு எரியுது. உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். நீ தயவு செஞ்சு நடுவுல பேசாத. அத்தை, நான் என்னத்த தப்பு பண்ண? அத பத்தி நான் பேச வரல. தயவு செஞ்சு என் வாயை கிளறாத. அண்ணன், இதுங்க 2 மூச்சியை திருப்பிக்கிட்டு நிக்கிறது தான் அந்த ஆளோட பலமே. இப்போ அந்த ஆள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி 2 பேரையும் அந்த ஆள் பிரிச்சு விட தான் பாக்குதாரு. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இவனும் பரணியும் பேச வேண்டாமா? இல்ல, பாக்கியா சொல்றதுல அர்த்தம் இருக்குல்ல. நீ போய் பரணியை கூப்பிட்டு வாழ. நான் போய் கூப்பிட்ட உடனே மொதல் வேலையா கிளம்பி வந்துட்டு போறேன். போப்பா, நான் பேச்சு பேசிட்டு போயிருக்கா? இல்ல, போல போய் அவளை சமாதானப்படுத்தி பேசு. அவ வரலன்னு சொன்னாலா அவ கால்ல விழு. ஒன்னும் தப்பே கிடையாது. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. என் மருமக பரணி என் வீட்டுக்கு வந்தாகணும். இல்லன்னு வை, நான் காய் வேட்டியை கட்டி காசி ராமேஸ்வரன் போயிருவோம் பாத்துக்க. அண்ணன், அப்பாவும் அத்தையும் சொல்றது தானே சரி. நிச்சயம் மைனி உன்னால சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்னே. அண்ணே, தயவு செஞ்சு எப்படியாச்சும் மைனியை கூட்டிட்டு வந்துடுறேண்ணே. மைனி இல்லாம இந்த வீடு என்னமோ மாதிரி இருக்குன்னு. தெரியல, நீங்களாம் சொல்றதுனால நான் போய் அவளை கூப்பிடுதேன். ஆனா கூப்பிட்டோன்னே அவ வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹெலே, பேசுற விதத்துல பேசினா எல்லாம் வருவா. ஆண்டவனையும் உன்னோட அம்மையையும் கும்பிட்டுட்டு கிளம்பு. உனக்கு துணையா இருப்பாவ. இல்ல தெரியல. அண்ணே, இந்தாண்ணே. இங்க வா. சூடாமணி, நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். போய் கூப்பிட்டு வையா. அண்ணா, அவளை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம். ஏதாவது ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் வாங்கி கொடுத்து கூல் பண்ணி கூட்டிட்டு வானே. இல்லை, முதல்ல வரட்டான். பறவு ஹோட்டலு ஸ்வீட் எல்லாம் பார்ப்போம். அத்தான், அக்காவை சமாதானப்படுத்த உனக்கு என்ன சொல்லியே தரணும்? நான் வேணா கூட வரட்டேன் உன் கூட. ஏல, அவன் பொண்டாட்டி அவன் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர போறான். நீ எதுக்கு நந்தி மாதிரி பேசாம இரு. நீ போயிட்டு வையா. எப்படியாவது கூட்டு வந்துடல. இலே எலி புழுக்க, என் முன்னாடி குறுக்க கை நீட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? நானே மூடு தெரியலாம இருக்கேன். இப்போ நீயா கையை எடுக்கல, அதை பித்து
பிச்சு எடுத்து விடுவேன். இந்த பாரியா பிரசிடென்ட், பரணி பாப்பாவோட பாதுகாப்புக்காக தான் ஐயா என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. பரணி பாப்பாவை யாரு பார்க்கறதா இருந்தாலும் என்னைய கேட்டு தான் பார்க்கணும். உன்னைய கேட்டுத்தான் பார்க்கணுமா? உன்னை கேட்டுத்தான் பார்க்கணுமா? அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் ஆயிட்டு இன்னைக்கு இந்த கைய பிச்சு எடுத்து கையை விடு, கையை விடு, ஏய் கையை விடுறா, விடு, விடுறா. டேய் ஜாக்கிரதை, இன்னொரு வாட்டி உன்னை இங்க பார்த்த மூஞ்சில இருக்கிற மீசையை பிச்சு எடுத்து விடுவேன். ஏலே டாக்டர், என்னல இது? இந்த பர்நாடகிட்டெல்லாம் பர்மிஷன் கேட்டு தான் உன்னை வந்து பார்க்கணுமாமா? என்னல இது? அப்படியா? நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? அதான் உனக்கும் எனக்கும் ஒண்ணு இல்ல நாய் போச்சுல. இப்ப எதுக்கு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ற? ஏலே, எது நடந்தாலும் எவன் சொன்னாலும் நான் தான் செஞ்சேன்னா என்னல அர்த்தம்? போதும் சாமி, போதும். நீ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நான் நம்ப மாட்டேன். என்ன நீ பாத்துக்கிட்டது, என்ன பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே போதும். தயவு செஞ்சு கிளம்பு. ஏலே, எங்க கிளம்ப சொல்லுத? நீ கிளம்ப சொன்னா நான் போயிட்டே இருப்பேனா? ஏலே, எங்கல போக சொல்லுது? என்ன நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியாம நீ மாட்டு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா ஆர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவேன். அம்புட்டு தப்பிய நானே தான் செய்வேனா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? பாரு, உன் அப்பன் சொன்ன மாதிரி உன் பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து உன் வீட்டு வாசல்ல நான் போடல. உன் அப்பனும் அத்தையும் தான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று கேடு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அதை வாங்கிட்டு போனாவ. ஐயோ, ஐயா போட்ட பிளான் எல்லாம் பாழா போயிரும் போல தெரியுதே. உன் அப்பனும் அத்தையும் வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கும்போது கூட போன் எடுத்து உனக்கு அடிச்சேன், நீ தான் எடுக்கல. இல்லை, நான் சொல்றத கேக்கியா? காதல விழுதா? இல்லை, நீ புரிஞ்சுக்க மாட்டியா? இப்ப நான் அந்த வெங்கடேச விஷயத்துல உன்னை என்னெல்லாம் தப்பா சொல்லிவிட்டேன்? ஏதோ நீ பேசுன பதிலுக்கு நான் ஏதோ கோவத்துல 2 வார்த்தை சொல்லிவிட்டேன். அதுக்கு எம்பிட்டு கோவமா உனக்கு? இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா. அப்போ என்னோட கோவத்துல அர்த்தமே இல்ல, அப்படிதானே? இல்லை, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இம்பிட்டு கோவம்னு கேட்கேன். இதெல்லாம் கோவப்பட விஷயமா? நெஞ்சில சூட்டு கொல்ல காய்ச்சி இழுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருந்துச்சுடா உன் வார்த்தை. இப்ப வரைக்கும் திகு திகுன்னு அந்த வார்த்தை என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னை பார்த்து யாரு என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லடா. ஏன், எங்க அப்பாவோ அம்மாவோ கூட என்ன என்ன சொல்லியிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னா அது கோடி வார்த்தைக்கு சமம். ஒத்த வார்த்தையில என் மனசு உடைச்சு போட்டுட்டு எதேச்சியா 2 வார்த்தை சொன்னேன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா? டே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? வெங்கடேஷ கூட்டிட்டு வந்தது நான் தெரிஞ்சே செஞ்ச தப்பு நீ நினைக்கிறியா? வெங்கடேஷால ரத்னா கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நான் இன்டென்ஷனலா பண்ண நீ நினைக்கிறியா? அதுக்கு பதில் சொல்லு பாப்போம். அன்னைக்கு மலைக்கோயில்ல நான் சொல்றத கேட்டு அவனை அடிக்க போகாம இருந்திருந்தா அத்தை அவன் குத்திருக்க மாட்டான்ல. இன்னைக்கு சூடாமணியத்தை உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. ஆனா நீ என் வார்த்தைய கேட்கவே இல்ல. உன்னோட ஆத்திரம் உன் அறிவை மறைச்சிருச்சு. அத்தை இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? நீதான். அதுக்காக உன்னை நான் நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினா இல்ல உன்னை வெறுத்துட்டனா? சொல்றா. எல்லாத்தையும் விட நீதான் எனக்கு எல்லாமேன்னு நான் உன் கூட வந்த. உன் துக்கம் சந்தோஷம்னு எல்லாத்துலயும் உன் கூட நின்னேனே. நீதான் என் குடும்பம்னு மனசார நினைச்சேனே. ஆனா நீ அப்படியா நீ நினைச்ச? உனக்கு எப்பவுமே தங்கச்சிங்க தான் முக்கியம். இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லவே இல்ல. ஆனா அதே நேரம் எனக்கு நீ என்ன இடம்டா கொடுத்திருந்த? அந்த வீட்ல இருக்கிற ஃபேனு, லைட்டு, கேஸ் இந்த மாதிரி நீ விலை கொடுத்து வாங்கிட்டதுனால உனக்காகவே உழைக்கிற
ஒரு மிஷின் மாதிரி தானே என்ன நினைச்சிட்டு இருந்த. சத்தியமா நீ எனக்கு முதல் இடம் தரணும்னு நான் கேட்கல, நான் கேட்கவும் மாட்டேன். ஆனா சின்னதா ஒரு ஓரமா எனக்கு ஒரு இடம் கொடுடான்னு தான் நான் கேட்டேன். நீ கொடுத்தியா? உன் முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட துரோகம் என்ன மறுபடியும் மறுபடியும் அழ வச்சுட்டே இருக்கு. உனக்கு நான் வேண்டாம், உன் தங்கச்சிங்க தான் வேணும். அதை தாண்டி உன் வீட்ல ஒரு வேலைக்காரியா இருந்தா மட்டும் போதும். ஆனா எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்ல. உனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. வெறும் வேலைக்காரியா உனக்காக எல்லா தியாகத்தையும் செஞ்சுட்டு நீ செய்யற அவமானத்தையும் பொறுத்துக்க ஒரு மிதியடியா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ கிளம்பி போ. நீ சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் பேசினா நீ சொல்ற மாதிரி நான் 1000 தப்பு பண்ணி கூட இருந்திருக்கலாம். உன் பார்வையில நான் ஒரு குற்றவாளியா கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு என் அன்பை பாருல, என் மனசை பாரு. நீ இல்லாம நான் இருக்க முடியுமா? இனிமேலும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் நம்புவேன் நீ நினைக்கிறியா? இல்லை, நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம்ல. நீ சொல்லு, இதுல இருந்து நான் எப்படி என்னைய சரி செஞ்சுக்கலாம்ட்டு நீ எனக்கு சொல்லு. நான் சரி செஞ்சுக்கிட்டேன். அதை விட்டுவிட்டு நீ இங்கேயே நான் அங்கேயே இருந்தா இது எப்படி இல்லை சரி செய்ய முடியும்? இல்லை, நீ வீட்டுக்கு வாழ, நம்ம உட்காந்து பேசுவோம். பேசினா சரியாகாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? ஓ, பேசி சரி பண்ணிக்கலாமா? இன்னும் எதுக்குல வீம்பு பிடிக்க? இல்லை, இதெல்லாம் அம்பட்டும் அப்பம் பண்றதான்னு உனக்கு நல்லா தெரியும். இன்னும் நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு அவன் என்னென்னமோ திட்டம் வச்சிருக்கான். நாம தாமல ஜாக்கிரதையா இருக்கணும். நாமளே அந்த ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஆக நான் இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் உன் மேல இருக்கிற தப்ப நீ ஏத்துக்க மாட்டல்ல? எல்லா பழியையும் என் அப்பா மேல போட்டுட்டு நீ தப்பிக்கலாம் தான் பாப்பல்ல? இல்லை, என்னல எப்படி எல்லாம் பேசுத? இல்லை, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டோம்ல. இனிய மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்புதேன், நான் ஒத்துக்கிடுதேன். மிஸ்டர் பிரசிடென்ட், எங்க அப்பாவை சமாளிக்க எனக்கு தெரியும். அவரை எதிர்த்து போராட என்னால முடியும். உன்னோட உதவியும் தேவையில்லை, உன் போலியான அன்பும் எனக்கு தேவையில்லை. இல்லை, நான் தான் மன்னிப்பு கேட்குதோம்ல. என்னைய மன்னிச்சு வீட்டுக்கு வாழ. அங்க அப்பனும் அத்தையும் காத்து கிடக்காவுல. நீ வருவன்னு எதிர்பார்ப்போட இருக்காவ. இல்லை, வீடு வீடாவே இல்லைல்ல. யாரும் அங்க சாப்பிட மாட்டுதாவ. நீ வாழ. சரி, நான் வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு. வாக்குறுதியா? உன் நேர்மையை நான் பார்க்கறதுக்கு. இப்ப என்ன வாக்குறுதி? நான் மேல் படிப்பு படிக்க அமெரிக்கா போலான்னு சொல்லு, நான் இப்பவே உன் கூட வரேன். என்னாச்சு பிரசிடென்ட் சார்? அப்படி ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்கு மனசு இல்லைல்ல? அப்போ உன்கிட்ட பேசவும் எனக்கு மனசு இல்ல. நீ கிளம்பலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சனியா, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதையா போயிடுங்க. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது.
வந்தீங்க விஷ ஊசி போட்டு உங்களை கொன்னுருவேன். Get out. போயிரு பாப்பா. நான் அழுகிற கடைசி அழுகையா இதுதான்டா இருக்கும். அத்தான் அத்தான் ஏலே சமு, என்னல சமு, என்னல தனியா வர? அவ எங்கல? இல்ல கேக்குறோம்ல, என்ன ஏதுன்னு சொல்ல பேசாம இருந்தா எப்படி? என்ன நடந்துச்சு? ஏலே கிளினிக்கு போனியா? பரணி அழைச்சியா இல்லையா? மச்சான் என்ன அது? பரணி கிட்ட பேசுனியா இல்லையா? அண்ணே மைனி வராதானே? அண்ணே பரணி என்ன சொன்னா? வேணும்னா சொல்லுண்ணே, நானும் எசக்கே வேணா போய் பேசிட்டு வரோம். அண்ணே என்னாச்சு சொல்லுண்ணே. என்னண்ணே நீயே போய் கூப்பிட்டுமா அவ வரல? அப்படி என்னன்னு வீம்பு அவளுக்கு? அதானே அண்ணே, நீ விடுன. இதுக்கு மேல அவ்வளோ வந்தா வரட்டும். இதுக்கு மேல நீ போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். என்னல சொல்லுத? என்ன சொல்லுத? அவ்வளவுதானா? போனா போட்டுமா?